அன்பினர்களே, ஈரான் வெறி கொண்டு தனது தாக்குதல்களை நேற்று முதல் இன்று வரை, ஏன் புதன், வியாழன், வெள்ளி வரையும் தொடர்ந்திருக்கின்றது. 3 தினங்களாக யாருக்கும் அடங்காத மாதிரி இவங்களோட ஏர் டிஃபென்ஸுக்கு தெரியாமல் நாம் ஏற்கனவே தந்திருக்கிறோம். ஒளிச்சு போகக்கூடிய திருட்டு பயல், கள்ள பயல், இவங்களோட ஏர் டிஃபென்ஸ் இது சிஸ்டத்துக்கு எல்லாம் காட்டாமல் தனியாக கள்ளத்தனமா போய் தன்னுடைய குறித்த இலக்குகளை தாக்குற குறித்து நாம சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில இஸ்ரேலுக்குள்ள புகுந்து விளையாடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நாங்க கொஞ்சம் பார்க்கலாம். ஈரானில் மிகப்பெரிய அவங்களுடைய ஒரு ரிஃபைனரி பிளான் ஒன்று பற்றி எரியுது. ஈரானுக்குள்ள இஸ்ராயல வேலை அவனோட எண்ணெய் வயல். அப்புறம் இஸ்ரேல்ல பென்குரியன் ஏர்போர்ட் நொறுக்கப்பட்டு அங்க ஒரு 3 விமானமும் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறார். ஹைபா ராணுவ தளங்களும் அளிக்கப்பட்டிருக்குது. அப்புறம் ஈரானுக்குள்ள 100 கூலிப்படைகள், உளவுப்படை, கூலிப்படை எல்லாம் சேர்ந்து 100 பேரை கைது செஞ்சுக்கிறாங்க. தொடர்ச்சியாக தலைவட்டி வராங்க. இது எதற்காக என்றால் அவங்களோட இந்த லாரிஜானி கொல்லப்பட்டார் இல்லையா, அதற்கு ஒரு பழி தீர்க்கவும், அடுத்தது இந்த அவங்களோட நேவி ஸ்ரீலங்கா கடல் எல்லையில கொல்லப்பட்ட நேவிக்காரங்க 84 மாலுமிகள், அவங்களோட ரத்தத்துக்கும் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் ஹானியின் வீரத்து மரணத்துக்கும் பதிலடியாகவே இந்த ஆளில்லா விமான தாக்குதலை செய்ததாக சொல்றாங்க. அப்புறம் டெல் அவிவ்ல 13 சேனலோட டிவி ஒன்று இருக்குல்ல, 13, 12 இருக்குது, 4 இருக்குது, அப்படி சேனல் 13 தொலைக்காட்சி நிலையத்தையும் அதை தளத்திலும் சொல்றாங்க. அந்த தளத்திலையும் போட்டு அடிச்சு சாத்திக்கிறாங்க. மிகப்பெரிய சேதாரம். இது அவங்க எங்க வருதுன்றார், ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ்ல 63வது அலை, 63வது அலையில இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்குது. மிகப்பெரிய சேதாரம் கூட்டி புறக்கி வந்தமே இருக்குது. ஆக இது ஒரு பழி தீர்ப்பதற்காகத்தான் இந்த விடயங்கள் வந்து கொண்டிருக்குது. ஆக மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக பார்க்கப்படுகின்றது. இது எண்ணிலடங்காத சேதாரம் வருகின்றது. வாங்க நேரே நாம பென்குரியன் ஏர்போர்ட்டுக்கு முதல்ல போவோம். பென்குரியன் விமான நிலையம், எரிபொருள் விநியோக வழிகள் மற்றும் ஹைபா ரிஷான் ரெசியாஸில் உள்ள மூலோபாய ராணுவ தளங்கள் உட்பட இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் மிகப்பெரிய தாக்குதலை ஆளில்லா விமானங்கள் மூலம் ஈரான் தனது தாக்குதலை தொடுத்திருக்கின்றது. தொடர்ச்சியாக அந்த தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றது. பதிலடி தாக்குதல்களில் பென்குரியன், ஹைபா, அமெரிக்காவின் 5ஆம் கடற்படை தளங்களும் குறிவைக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் ஈரானிய ஏவுகணைகளால் ஏற்பட்ட அழிவின் ஒரு புகைப்படம் காட்டுற முழு பாருங்க. ஈரான் ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸின் அலை 64 தொடங்கி இருக்கின்றது நேற்று. இதில் பென்குரியன் விமான நிலையம், எரிபொருள் விநியோக வழிகள் மற்றும் ஹைபா ரிஷான் லெசியாஸில் உள்ள மூலோபாய ராணுவ தளங்கள் உட்பட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள முக்கிய ராணுவ தளங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன. நேற்று அதிகாலையில் தொடங்கிய இந்த நடவடிக்கையில் கதர், இமாத், ஹைபர், ஷஹான் மற்றும் ஹரம் சஹார் உள்ளிட்ட மேம்பட்ட அட்வான்டேஜ் ஏவுகணை அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டு குறிவைக்கப்பட்ட அனைத்து இலக்குகளும் தாக்கப்பட்டிருக்கின்றது. பிராந்தியத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு பரந்த பதிலடியின் ஒரு பகுதியை இந்த தாக்குதல் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. பாரிஷுக்கு வளைகுடாவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் 5ஆம் கடற்படையும் நடுத்தர தூர ஏவுகணைகளால் குறிவைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக தொடர்வதாக ஈரானிய வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த நடவடிக்கைகளின் விளைவாக ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள 5 மில்லியனுக்கும் அதிகமான குடியேறிகள் முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக்கு நேரடி பதிலடியாகவே இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் ஈரானின் முக்கிய இடங்களை கண்காணிக்க முயன்ற இஸ்ரேலிய தயாரிப்பான ஹெரான் மற்றும் ஹர்பிடல் ஹரோய் ஆளில்லா விமானங்களை தெஹ்ரான் மற்றும் கராச்சி மீது இடைமறித்ததாக IRG தெரிவிக்கிறது. சமீபத்திய நாட்களில் இஸ்ரேலிய குடியேறிகளுக்கு முகாம்களுக்குள் வாழ்வதே புதிய இயல்பு வாழ்க்கையாகிவிட்டது என்றும், குடியிருப்பாளர்களுக்கு வெளியேற மிக குறைந்த அல்லது வாய்ப்பே இல்லை என்றும் ஈரானிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலிய இலக்குகள் மீது ஆளில்லா விமான தாக்குதல் ராணுவம் செய்ததாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. தனித்தனியாக சேனா போர்க்கப்பலின் வீரமிக்க மாலுமிகளின் இரத்தத்திற்கும் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் ஹானியின் வீர மரணத்திற்கும்
பதிலடியாகவே ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. நேற்று காலை தொடங்கி இந்த தாக்குதல்கள் குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட அல் குதிஸ் உள்ள உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் என்று அழைக்கப்படும் இடத்தையும், டெல் அபீவ் உள்ள சேனல் 13 தொலைக்காட்சி நிலையத்தையும், அல் தளத்தில் உள்ள தரைப்படை பிரிவின் கட்டிடம் மற்றும் வசதிகளையும் குறிவைத்து தாக்கியிருக்கிறது. ஒரு முக்கிய நெருக்கடி மேலாண்மை மையமான உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகமும் ஒரு முக்கிய பிரச்சார வலையமைப்பான சேனல் 13 ஈரானுக்கு எதிரான உளவியல் நடவடிக்கைகளில், குறிப்பாக ஈரானின் வெற்றிகள் மற்றும் எதிர்ப்பு முன்னணி தொடர்பான செய்திகளை தணிக்கை செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றும் ஈரானிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. ஆபரேஷன் ப்ராமிஸ் 63வது அலை குறித்த விவரங்களில் கதம் அன்சியாவின் மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் ஈரானின் ராணுவ நடவடிக்கைகளின் பரந்த நோக்கம் குறித்து பல தகவல்களை வெளியாக்கியிருக்கின்றார். எண்ணெய் ஆலைகள் மீதான போரை தீவிரப்படுத்தவோ அல்லது நட்பு அண்டை நாடுகளின் பொருளாதாரத்துக்கு தீங்கு விளைக்கவோ ஈரான் விரும்பவில்லை என்றும் கர்னல் இப்ராஹிம் சோல்ஃபால்காரே தெரிவித்தார். இருப்பினும் மேலும் தாக்குதல்கள் நடந்தால் முந்தைய தாக்குதல்களை விட பதிலடி மிகவும் வலுவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். 63வது அலை குறிப்பாக அப்பகுதியில் உள்ள அமெரிக்கா தொடர்பான எண்ணெய் ஆலைகளை குறிவைத்தது என்று கர்னல் சோல்ஃபால்காரே வெளிப்படுத்தினார். நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புக்கு எதிரான எதிரியின் ஆக்கிரமிப்புக்கு நேரடி பதிலடியாக விவரிக்கப்பட்டிருக்கின்றது. போரை எண்ணெய் ஆலைகள் வரை விரிவுபடுத்தும் நோக்கம் ஈரானுக்கு இல்லை என்றும், ஆனால் முக்கிய எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது எதிரி தாக்குதல் நடத்தியதால் ஈரானிய படைகள் பதிலடி கொடுக்க நிர்பந்திக்கப்பட்டன என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எதிரியின் ஆக்கிரமிப்பு செயல்களை தொடர்ந்து ஆயுதப்படைகள் உடனடியாக ஒரு வலுவான தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கின என்றும், அதில் அமெரிக்காவுடன் தொடர்புடைய பல எண்ணெய் ஆலைகளுக்கு தீ வைப்பதும் அடங்கும் என்றும் கர்னல் சோல்ஃபால்காரே தெரிவித்திருக்கிறார். ஈரானின் நிர்சக்தி கட்டமைப்பை தாக்கியதன் மூலம் எதிரி ஒரு பெரும் தவறை செய்துவிட்டார் என்றும், பதிலடி தாக்குதல் இன்னும் தொடர்கிறது என்றும் அறிவித்து அந்த செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். இத்தகைய தாக்குதல்கள் மீண்டும் நடந்தால் எதிரியின் எரிசக்தி உட்கட்டமைப்பு முற்றிலும் அளிக்கப்படும் வரை ஈரான் தனது தாக்குதல்களை தொடரும் என்றும், எதிர்கால பதிலடிகள் இன்னும் கடுமையாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். தொடர்ந்து நடைபெற்று வரும் தாக்குதல்களின் ஒரு பகுதியாக ராணுவத்தின் கடற்படையானது பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படையின் 5ஆம் படைப்பிரிவின் மெனா சல்மான் தளம் மற்றும் குவைட்டில் உள்ள அல் அதிரி ஹெலிகாப்டர் தளம் உள்ளிட்ட முக்கிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதல்கள் தளங்களுக்குள் இருந்து பல முக்கிய கட்டமைப்புகளை அளித்தன என்றும், இந்த நடவடிக்கைகளின் போது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள், சேமிப்பு கிடங்குகள், எரிபொருள் தொட்டிகள் மற்றும் ராணுவ உபகரணங்கள் உள்ளிட்ட முக்கிய உட்கட்டமைப்புகளை தாக்கியிருக்கிறது. அல் அதிரி தளத்தின் ரேடார்கள் மற்றும் மைய சரிவு பாதைகள் மீது பலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், அதே நேரத்தில் மெனா சல்மான் மற்றும் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க விமான தளங்களில் உள்ள ரேடார் அமைப்புகள் மற்றும் எரிபொருள் சேமிப்பு தோட்டைகள் மீது ஆளில்லா விமானங்கள், குருஷ் ஏவுகணைகள் மற்றும் பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஆகியவற்றின் கலவையால் குறிவைக்கப்பட்டதாகவும் கர்னல் சோல்ஃபால்காரே தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மற்றொரு நிகழ்வில் தெற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள ராணுவ கட்டமைப்பு மையங்கள், கட்டளை மையங்கள் மீது IRGCயின் விண்வெளி படைகள் பல போர்க்குண்டு தாக்குதல்களை நடத்தியதில் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நேற்று முன்னதாக தெஹ்ரானுக்கு மேலே பறந்த 2 எதிரி ஆளில்லா விமானங்கள் ஈரானிய ராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் கர்னல் சோல்ஃபால்காரே தெரிவித்திருக்கிறார். ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக போர் முழுவதும் மேம்பட்ட எதிரி ஆளில்லா விமானங்கள் மற்றும் தாக்குதல்களை தொடங்குவதற்கு முன்பே அடிக்கடி இடைமறிக்கப்பட்டு வந்துள்ளன என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ஈரான் அரசியல் முழுவதும் இஸ்ரேலால் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட சுமார் 100 கைக்கூலிகளை கைது செய்திருக்கின்றது. நேற்று வியாழக்கிழமை ஈரானின் உள்துறை அமைச்சகம் இஸ்லாமிய குடியரசு முழுவதும் இஸ்ரேலால் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட 97 கூலி படையினரை தங்கள் படைகள் அடையாளம் கண்டு கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இது நாட்டில் நிலவும் போர் சூழலை பயன்படுத்திக் கொள்ள முயன்ற இஸ்ரேலுடன் தொடர்புடைய உளவாளிகள் மற்றும் துறைகளுக்கு மற்றொரு பெரும் அடியாக அமைந்துள்ளது.
நேற்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் ஈரானுக்கு எதிரான சதி திட்டங்களுக்கு எதிராக தங்கள் முகவர்கள் நடத்திய தொடர்ச்சியான போராட்டத்தை தொடர்ந்து 97 இஸ்ரேலிய வீரர்கள் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் ஆயுதங்கள் மற்றும் தொடர்பு சாதனங்கள் கைப்பற்றதாகவும் உளவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அமைச்சகத்தின் எதிர் உளவு பிரிவு பாதுகாப்பு படைகளுடன் இணைந்து நடத்திய நாடு தழுவிய நடவடிக்கைகளில் அமெரிக்கா இஸ்ரேலுடன் தொடர்புடைய 69 துறைகளை கண்டறிந்து கைது செய்ததாக அது தெரிவித்திருக்கிறது. மார்ச் 20 அன்று முடிவடையும் நட்பு ஈரானிய நட்காட்டிய ஆண்டின் இறுதி நாட்களில் பெருக்கலவரங்களையும் வன்முறை செயல்களையும் தூண்டுவதற்காக இந்த கூலிப்படையினர் வலையமைப்புகளை அமைத்து தயாராக இருந்ததாக அது கூறியது. அவர்களின் மறைவிடத்திலிருந்து சுமார் 45 துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் அத்துடன் பெருமளவிலான கூர்மையான ஆயுதங்களும் கைப்பற்றன என்றும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு மாகாணமான குஜிஸ்தானில் அமெரிக்க இஸ்ரேலிய எதிரியின் குறைந்தது 5 கூலிப்படை குழுக்களையும் உளவுத்துறை படைகள் முறியடித்ததாகவும் 15 நபர்கள் அடையாளம் காணப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதாகவும் அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த கூலிப்படையினர் அரசாங்க மையங்கள் மற்றும் காவல்துறை ரோந்து படைகளுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த விரும்பினர் என்றும் இதில் பயன்படுத்தி ஒரு நீதிமன்றத்தின் மீதான தாக்குதல்கள் அடங்கும் என்றும் அந்த அறிவிப்பு செய்தி தெரிவிக்கிறது. கையால் செய்யப்பட்ட 10 வெடிகுண்டுகள், 2 AK-47 துப்பாக்கிகள், தாக்குதல் குண்டுகள், ஒரு கை துப்பாக்கி மற்றும் பெருமளவிலான தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ஈரானிய உளவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் ஈரானின் தென்கிழக்கு மாகாணங்களான சிஸ்தான் மற்றும் பல்சிஸ்தானில் எல்லை பகுதியில் இயங்கி வந்த பிரிவினைவாத மற்றும் தக்ஃபிரி பிரிவுகளுடன் தொடர்புடைய ஒரு உளவு வலையமைப்பை சேர்ந்த இஸ்ரேலுடன் தொடர்புடைய 13 பயங்கரவாதிகளை IRGC தரைப்படைகளுடன் இணைந்து உளவுத்துறை முகவர்கள் அடையாளம் கண்டு கைது செய்திருக்கிறார்கள். ஷஹர், ஈரான் ஷஹர் மற்றும் ஜஹரான் நகரங்களில் உள்ள அவர்களின் மறைவிடங்களிலிருந்து பல்வேறு வகையான துப்பாக்கிகள் மற்றும் அவற்றின் தோட்டாக்கள், 5 ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் மற்றும் இணைய முனையங்கள் மற்றும் உளவு பார்ப்பதற்கான சில மின்னணு உபகரணங்கள் ஆகியவை பெருமளவில் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. போர் தொடங்கியிலிருந்து அமெரிக்க இஸ்ரேலிய உளவுத்துறைக்காக பணியாற்றிய 178 துறகிகள் மற்றும் கூலிப்படையினர் கைது செய்யப்பட்டதாக IRGC-யின் உளவு அமைப்பு நேற்று தெரிவித்திருக்கிறது. அந்த நபர்கள் செஞ்சிலுவை சார்ந்த மையங்கள் மற்றும் சோதனை சாவடிகளின் இடங்களை அவற்றை குறிவைக்கும் நோக்கில் எதிரி உளவு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சில வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து ஆயுதங்கள், GPS கருவிகள், சிறப்பு தகவல் தொடர்பு கருவிகள் மற்றும் வெளிநாட்டு நாணயங்கள் உள்ளிட்ட ராணுவ மற்றும் தொழில்நுட்ப உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சட்ட அமலாக்க அதிகாரிகளை கொன்ற 3 நேற்று தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஈரானில் சமீபத்திய கலவரங்கள் தொடர்பாக குற்றவாளிகளை கண்டறியப்பட்ட 3 நபர்களுக்கான மரண தண்டனைகள் வியாழக்கிழமை நிறைவேற்றப்பட்டதாக ஈரானின் நீதித்துறை வட்டாரம் நேற்று தெரிவித்திருக்கின்றது. உள்ளூர் வாசிகள் முன்னிலையில் ஹாம் நகரில் இந்த மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஜனவரி மாத நடுப்பகுதியில் வெளிநாடுகளின் ஆதரவுடன் நடந்த கலவரங்களின் போது முகமது ஹாசிமி கமபூர் மற்றும் அப்பாஸ் அதாசி ஆகிய 2 சட்ட அமலாக்க அதிகாரிகளின் மரணத்தில் ஈடுபட்டதற்காக அந்த 3 நபர்களுக்கும் மொஹாரபே இறைவனுக்கு எதிரான பகை என்ற குற்றத்திற்கான மரண தண்டனை நேற்று நடுவீதியில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. சிக்கலான பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு நடவடிக்கைகளை தொடர்ந்து அந்த நபர்கள் விரைவாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை அமெரிக்கா F-35 விமான முதல் தாக்குதல் நேற்று மாலை மத்திய வான்வெளியில் ஸ்டட் ஜெட் விமானத்தை ஈரான் தாக்கி சுட்டுவிட்டு இருக்கிறது. மத்திய ஈரானின் வான்வெளியில் அமெரிக்க விமானப்படையின் F-35 ஸ்டட் 4 விமானம் ஒன்றை வெற்றிகரமாக தாக்கியுள்ளதாக IRGC-யின் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. நேற்று IRGC தனது அதிகாரப்பூர்வ செய்தி இணையதளத்தில் வெளியிட்ட அறிக்கைகளின்படி உள்ளூர் நேரப்படி அதிகாலை 2:50 மணிக்கு IRGC-யின் மேம்பட்ட நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அந்த விமானம் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் பாதுகாப்பு அமைப்புகளால் 125க்கும் மேற்பட்ட அமெரிக்க, இஸ்ரேலிய ஆளில்லா விமானங்கள் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளது என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது.
பலிகமைப்பில் குறிப்பிடத்தக்க மற்றும் நோக்கமுள்ள மேம்பாடுகளை குறிக்கிறது என்றும் IRGC தெரிவித்திருக்கின்றது. ஈரானிய தாக்குதல் என நம்பப்படும் ஒன்றால் தாக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்கு ஆசியாவில் உள்ள ஒரு அமெரிக்க விமானப்படை தளத்தில் அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதை இந்த சம்பவம் குறித்து அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்ததாகவும், ஆனால் அது சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கிறது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு சென்ட்ரல் கமாண்ட் பிரிவின் செய்தி தொடர்பாளர் ஹாக்கின்ஸ் 5ஆம் தலைமுறை ஸ்ட்ரெத் ரக விமானம் மிகவும் நவீன அட்வான்டேஜ் 4 விமானம் ஈரானின் வான்பரப்பில் ஒரு போர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது தரையிறங்க நிர்பந்திக்கப்பட்டதை உறுதிப்பட்டார் என்றும் இந்த சம்பவம் தற்போது விசாரணை உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அய்துல்லா சையத் அலி கமேனி எந்தவித தூண்டுதலுமின்றி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் அமெரிக்க பயங்கரவாத போர் தொடங்கியிருந்து ஈரானிய படைகள் ஒரு அமெரிக்க விமானத்தை தாக்கியதாக முதலாக இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த போரில் F-35 ரக விமானங்களை பயன்படுத்தி வருகின்றன. ஒவ்வொரு விமானத்தின் மதிப்பும் $100 மில்லியன் அதிகமாகும் என்றும் அவை மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான தனது பயங்கரவாத நடவடிக்கைகளின் வெற்றி குறித்து மூத்த அமெரிக்க அதிகாரிகள் தொடர்ந்து கூறி வரும் கூற்றுக்களுக்கு மத்தியில் இந்த அவசரகால தரையிறக்கம் நேர்ந்ததாகவும் அமெரிக்காவும் தெரிவித்திருக்கின்றது. தீவிரவாத தாக்குதல்கள் தொடருமானால் இந்த தாக்குதல்களும் தொடரும் என்றும் ஈரானுக்கு எதிராக கட்டவிழ்த்துப்படும் காட்டு தர்பாருக்கு எதிராக ஈரானிய ராணுவம் மூர்க்கத்தனமாக தாக்குதலை தொடுக்கும் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஆக இது இரவு வரையும் நடைபெற்ற செய்திகள். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.